Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் ஒரு சுவையான மட்டும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி அடுப்பே இல்லாமல் செய்ய போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது இது ரெடிமேடாக கடையில் விற்கிற தேங்காய் துருவல். அதுக்கு நான் 1/2 கப் சர்க்கரையை இதில் உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை நான் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா சேர்த்துக்கிறேன். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் சர்க்கரை வேறு சேர்த்துருக்கோம். அதனால ஸ்வீட் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரா மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கண்டென்ஸ் மில்க் பத்தலை, அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது கையில் ஒட்டாமல் நல்லா மாவு மாதிரி வரணும். இதெல்லாம் பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து ஒரு பாதி மாவை எடுத்து நான் இன்னொரு கிண்ணத்தில் வச்சிடுறேன். நம்ம கலர் சேர்த்துருக்க கிண்ணத்தில் இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கலர் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கலர் சேர்த்து எவ்வளோ அழகாக ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ 2 மிக்சிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பட்டர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் மிக்சிங்கை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிடலாம். இப்போது நான் இந்த ஆரஞ்சு கலர் மிக்சிங்கை வச்சுட்டு கையிலேயே நல்லா தட்டி விட போகிறேன். உங்களுக்கு கையில் தட்ட வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு கூட உருட்டிக்கலாம். இந்த ஒயிட் மிக்சிங் இருக்கிற அந்த லென்த்துக்கு இதையும் நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேணாம், ஓரளவுக்கு திக்காக திரட்டிக்கோங்க. இப்போ இது திரட்டினதும் இந்த ஒயிட் மிக்சிங் எடுத்து இந்த ஆரஞ்சு மிக்சிங் மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே மெதுவாக ரோல் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு 2 எண்ட்ஸ்லேயும் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க.
பாருங்கள் நம்மளோட மிக்சிங் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ இது உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்கொயர் ஷேப்லேயோ அப்படி இல்லைனா ரவுண்ட் ஷேப்போ இல்லை செமி சர்க்கிள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை வந்து இப்போ ரோல் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலே வந்து இந்த மாதிரி சில்வர் லீஃப் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட சில்வர் லீஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவிடலாம். இப்போது உங்களுக்கு வேண்டிய சைஸில் இதை கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. அடுப்பே யூஸ் பண்ணாமல் ஒரு சுலபமான ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த ஸ்வீட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், வெளியே ஆரஞ்சு கலர், உள்ள ஒயிட் கலர், பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.